தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உமக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்கும் என்கின்றார் ஆண்டவர். அன்புமிக்க இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்திய நற்செய்தி 11வது அதிகாரம் வசனங்கள் 20 24 முடிய வசனத்தில் இயேசு கிறிஸ்து கொராசின், பெத்சாய்தா போன்ற நகர்களை மிக கடுமையாக சாடுகின்றார். ஏனென்றால் அங்கு அவர் செய்த அருள்பெரும் அடையாளங்கள் மற்றும் அறிவித்த நற்செய்திக்கு பலன் கிடைக்காததை கண்டு அவர்களை ஐயோ கேடு என்று கூறுகின்றார். அன்பிக்க சகோதரர்களே, நாம் இங்கு இந்த நற்செய்தி மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நாம் அனைவரும் மனித இயல்பு உடையவர்கள். நாம் அனைத்தையும் அறிந்திருக்கின்றோம். நமக்கு நல்லது எது, கெட்டது எது என்று அனைத்தையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் கூட நம்மை விட ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது. அதை நாம் நம்ப வேண்டும், அதை நாம் விசுவசிக்க வேண்டும். அந்த சக்தி என்ன கூறுவது என்பதை நாம் உணர்ந்து அதன்படி வாழ்கின்ற போது நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி மூலமாக அவர் செய்த வல்ல செயல்களை பல வேற இடங்களில் செய்திருந்தால் அவர்கள் மனம் மாறியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் மனம் மாறவில்லை, என்னுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கவில்லை. நாமும் அதே போலதான். நாம் பல நேரங்களிலே நம்முடைய இறைவனுடைய வார்த்தைக்கு செவி சலிக்காமல், நம்முடைய பெற்றுக்கொண்ட திருவரு சாதனத்தின்படி வாழாமல், நாம் பெற்றுக்கொண்ட 10 கட்டளைகளில் வாழாமல் நம்முடைய மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாம் அனைவருக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை விடுக்கின்றார். நாம் அனைவரும் மனம் மாற வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். வாழும்பொழுதுதான் நாம் நம்முடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியும். ஆகவே அன்புமிக்க தோழர்களே, சகோதரர்களே, இறை சொந்தங்களே, நாம் நமக்கு இறைவன் கொடுக்கும் எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.